ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து கோவைக்காய் செடி. இதை வந்து காமனாக ஐவி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் கொக்சினா கிராண்டிஸ். இதனோட ஃபேமிலி குக்கர்பிட்டேசி. இந்த பிளான்ட் வந்து நீரிழிவு நோயை, அதாவது சுகர் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தாவரமாக இது இருக்குது. இதனோட காய்களில் நிறைய சத்து பொருட்கள் இருக்குது. எதெல்லாம்னா விட்டமின்ஸ் ஏ, சி, அயர்ன், பொட்டாசியம், ஃபைபர், இதெல்லாம் நிறைய இந்த காய்களில் அடங்கி இருக்குது. அப்புறம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்டு, அப்புறம் பீட்டா கரோட்டின், இதெல்லாம் வீக்க எதிர்ப்பு, உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் எடை குறைப்பானாக செயல்படுகிறது. அப்புறம் இதனுடைய இலைகளும் வேர்களும் வாய்ப்புண், அதாவது மவுத் அல்சர், இதில் இருக்கு வேர்கள். இந்த வேர்களும் மவுத் அல்சர், வாய்ப்புண்ணை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் மூச்சுக்குழலில் வரக்கூடிய அலர்ஜி, அதையெல்லாம் இது கம்மி பண்ணுகிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த கோவைக்காய் மிகவும் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதனோட இலைகளும் தளிர் இலைகளும் நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிட்டேன்னா மிகவும் சத்து நிறைந்ததாக இருக்கிறது. அப்புறம் இதனோட காய்களை நம்ம இப்படி சாலடாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், சால்ட்டு, கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம இதை சிறு துண்டுகளாக நறுக்கி சாப்பிட்டேன்னா இது ஒரு சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையுள்ள உணவாக இருக்கிறது. அப்புறம் இந்த பிளான்ட்டோட சிறு குறிப்பு இதில் கொடுத்துருக்குறேன். தேங்க்ஸ்.